خير الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله أما بعد. இன்றைக்கு சீராவுடைய எத்தனாவது வகுப்பு? தொடர் வகுப்புல 18வது வகுப்பு. இன்றைக்கு நேற்றைய தினம் நாங்கள் பார்த்தது ஹந்தக் யுத்தம் முடிஞ்சு பனு குரைலா அந்த மதீனாவில் இருந்த 3வது இனத்தவர்கள், குரேஷ் அந்த யூதர்களில் 3வது இனத்தவர்களான பனு குரைலாவினர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தீர்ப்பு என்னவாக இருந்துச்சு என்றதை பார்த்தோம். முக்கியமான சஹாபியுடைய வஃபாத் யாரது? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தை பார்த்தோம். அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கிச்சது. அடுத்தது அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சின்ன ஒரு பிழையை செஞ்சு போட்டு அவங்களே மஸ்ஜித் நபவியில் போய்த்து தூணில் கட்டி கொண்டாங்க. அந்த தூணுக்கு பேர் என்ன? உஸ்துவானத்து தௌபா என்னும் சொல்கிற, உஸ்துவானத்து அபி லுபாபான்னு சொல்கிற. அடுத்தது சுமாமத்து பின் உசால் 3 நாள் பள்ளியில் கட்டி வைக்கப்பட்டவர், 3 நாளைக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 2 செய்தியை பார்த்தோம். இன்னும் நாங்கள் ஹிஜ்ரி எத்தனையில் இருக்கிறோம்? 5ல் தான் இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 57, 58 வயதில் தான் இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது கஸ்வத்து பனில் முஸ்தலக், பனு முஸ்தலக் போர். என்ன போர்? பனு முஸ்தலக். அதுக்கு இன்னொரு பெயர் அல் முரைசியா என்றும் சொல்ற இந்த போர். இதில் தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இட்டு கட்டப்பட்ட சம்பவம் நடக்கிறது இந்த போரில் தான். ஹிஜ்ரி எத்தனையில்? ஹிஜ்ரி 5, இன்னும் 6க்கு போகல. ஹிஜ்ரி 5ல் பனுல் முஸ்தலக் போர். இதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இதை செஞ்சாங்கன்னா, பனுல் முஸ்தலக் கோத்திரத்தினுடைய தலைவர் ஹாரிஸ் இப்னு திரார். யாரு? ஹாரிஸ் இப்னு திரார். அவரே என்ன செஞ்சார்? அவருடைய கூட்டமெல்லாம் சேர்த்து கொண்டு, வாங்க நாங்கள் மதீனாவுக்கு போம், ரசூலுல்லாவை முஸ்லிம்களையும் இனி இல்லைன்னு ஆக்கிடுங்க. இது முஸ்லிம்கள் வழியை போயிட்டு யுத்தம் செஞ்சு வாளால் இஸ்லாத்தை பரப்பல்ல, இவங்களே என்ன செய்கிறாங்க. நான் நேற்றும் சொன்னேன், இது ஒரு முஸ்லிம்கள் என்றதை பார்க்காம மதீனாவுடைய கவர்மெண்ட் என்று பாருங்களேன். ஒரு நாட்டுடைய கவர்மெண்ட் ஒரு நாட்டை அட்டாக் பண்ண வரும்போது அந்த நாடு என்ன செய்யணும்? அந்த நாட்டுடைய ஃபோர்ஸஸ் என்ன செய்யணும்? சிரிச்சு நல்லம் வாப்பா அடிச்சுட்டு போங்கன்னு இருக்கணுமா? அது ஒரு நாட்டுடைய கவர்மெண்ட் என்ன செய்யணும்? அதை பாதுகாக்கணும். அதுக்கு தான் ஃபோர்ஸஸ் இருக்குது. எனவே மதீனாவை அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த முஸ்தலக் கோத்திரத்தினுடைய தலைவர் ஹாரிஸ் இப்னு திரார் படையை கூட்டிட்டு வாராங்க என்ற செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிடைச்சதோட நபி அவங்க ஆள் அனுப்பி அதை ரீகன்ஃபார்ம் பண்ணி கொள்கிறாங்க. கன்ஃபார்ம் ஆகினதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையை கூட்டிக் கொண்டு, மதீனாவுடைய முஸ்லிம் ஃபோர்ஸஸை கூட்டிக் கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வர முந்தி நபி அவங்கள நோக்கி போகிறாங்க. முஸ்லிம்கள் இதில் போகிறதுல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரியதொரு முனாஃபிக் கூட்டம் ஒன்று இதில் கலந்து கொண்டாங்க. நிறைய முனாஃபிக்குகள் இருந்தாங்க தானே. தலைவர் யார்? சலூல் கடைசிக்கு அவர் அப்படி வாப்படவே அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் என்றவர். இவர் தான் முனாஃபிக்குகளுடைய தலைவர். பெரிய ஒரு முனாஃபிக் கூட்டம் ஒன்று இதில் போச்சுது. முஸ்லிம்கள் எங்களை நோக்கி வாராங்க என்ற செய்தியை கேள்விப்பட்டதோட இந்த முஸ்தலக் கோத்திரத்துடைய சிலர் பயந்து போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன நடந்தாலும் சண்டை பிடிச்சாங்க. முஸ்லிம்கள் வெற்றினாங்க. முரைசி என்ற இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஸ்லிம் படையும் அந்த ஹாரிஸ் இப்னு திராருடைய படையும் மோதினதில் முஸ்லிம்கள் வெற்றி கொண்டாங்க. அவர்களுடைய பெண்கள், குழந்தைகள், கால்நடைகளை முஸ்லிம்கள் கைப்பற்றி கொண்டாங்க. முஸ்லிம்களாக வழியை போயிட்டு சண்டை இழுக்கல்ல, அடிக்க வந்ததை பாதுகாக்கத்தான் வேணும் என்ற அமைப்பில் இவங்க போயிட்டு அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்று கொண்டு வந்தாங்க. அதில் பெண்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டாங்க? கைது செய்யப்பட்டாங்க. அதில் தலைவர் ஹாரிஸ் இப்னு திராருடைய மகளும் இருந்த தலைவர் ஹாரிஸ் இப்னு திராருடைய மகள் ஜுவைரியா என்ற பொம்பளையும் இதில் கைது செய்யப்பட்டார். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைதிகள் எல்லாம் பங்கு பிரிக்கும் பொழுதோ இதில் ஜுவைரியா என்ற பெண்ணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபித் பின் கைஸுக்கு கொடுத்தாங்க. நீங்கள் உங்களோட பங்கு இவவை எடுத்துக்கொள்ளுங்க. சாபித் பின் கைஸ் என்ன செஞ்சார் என்றால், அவர் சொன்னார் ஜுவைரியாட்ட, நீங்கள் எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு நீங்கள் விடுதலை பெற்று கொள்ளலாம். அடிமைகளை விடுதலை கொடுக்கறதுல அது ஒரு மெத்தட்.
நீங்கள் இவ்வளோ பே பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீ ஆகிடலாம், ரிலீஸ் ஆகிடலாம் என்று சாபித் இப்னு கைஸ் ஜுவைரியா அவங்கள்ட்ட சொன்ன நேரம் அந்த அமௌண்ட்டை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பே பண்ணி அவங்க ரிலீஸ் பண்ணினாங்க. இப்போ அவள் அடிமை இல்லை, அடிமைத்தனத்திலிருந்து ஜுவைரியா விடுபட்டுட்டா. இன்னொரு சம்பவமும் இதுக்கு சொல்கிறாங்க, நாங்கள் இன்றைக்கு இந்த ஒன்றை பார்ப்போம். அப்போ ரிலீஸ் பண்ணினதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட விருப்பம் கேட்டு பொன் கேட்டு அவங்க எக்ரியாவி இவங்களை ஜுவைரியா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்கிறாங்க. நபி அவங்களோட நிக்காக நாங்கள் இன்னும் பார்க்கல தானே. ஒன்று பார்த்தோம் சௌதா ரதியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா மட்டும்தான் பார்த்தோம். மற்றது ஒன்று நான் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். ஏனென்றா நபி அவங்களுடைய திருமணம் என்ற ஒரு டாப்பிக்கில் நாங்கள் பார்க்கிருக்கிறோம். ஏன் முடித்தாங்க, எதுக்கு முடித்தாங்க, நன் முஸ்லிம்ஸ் கேட்குற கேள்விக்கெல்லாம் அழகா பபாக்கு மாதிரி தெளிவு கொடுக்குற அளவுக்கு நாங்கள் ஒரு நாள் எடுத்து அதில் முழுமையாக நபி அவர்களுடைய திருமணம் என்ற ஒரு டாப்பிக்கை நாங்கள் பார்ப்போம். ஹைரன். இப்போ இந்த ஜுவைரியா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் பேசி முடிக்கிறாங்க. நபி அவங்க கல்யாணம் முடித்ததோடு அரபிகள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு, திருமண உறவெண்டா அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, திருமண பந்தம் என்றா அதை தலைக்கு மேலே தூக்கி வைப்பாங்க. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜுவைரியா ரதியல்லாஹு அன்ஹாவை திருமணம் செஞ்சதனால அந்த பனுல் முஸ்தலக் கோத்திரத்தினர்கள் கைதியாக இருந்த 100 குடும்பத்தை முஸ்லிம்கள் ரிலீஸ் பண்ணினாங்க. ரசூலுல்லா கல்யாண பந்தம் வச்சு கொண்ட அந்த ரசூலுல்லாட ஒய்ஃப்ட ஃபேமிலி 100 குடும்பங்கள் நாங்கள் எப்படி கைதியாக வச்சுக்கொள்வது, நாங்கள் எப்படி அடிமையாக வச்சுக்கொள்வது, அவங்க நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம். சில கருத்துக்கள் இருக்குது, அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்கன்ற கருத்துக்களும் இருக்குது. ஹைரன். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, முஸ்லிம்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த திருமணத்தினால ஒரு பெரிய ஒரு நலவு நடந்திருக்குது. ஹைர். இது இப்படி இருக்கட்டும். இதோட பனுல் முஸ்தலக் என்ற இந்த போர் இவ்வளோ தான், இதில் சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் இதுக்கு பிறகு இப்போ போர் முடிஞ்சிருச்சுது. போர் முடிஞ்சு முஸ்லிம்கள் வெற்றி கைதிகளை எடுத்தாங்க, அவங்கள சொந்தமாக்கி கொண்டாங்க, முடிஞ்சிருச்சு. போர்லிருந்து திரும்புகிற நேரம் நான் சொன்னேன் பெரிய ஒரு க்ரௌட் போச்சு. யார்? முனாஃபிக்கள் க்ரௌட் ஒன்று போச்சு. அவங்க சந்தர்ப்பம் பார்த்து என்னென்ன செய்யலும் என்ற விஷயத்தில் முனாஃபிகின்கள், நயவஞ்சகர்கள், டபுள் கேம் ஆடுறவங்க என்ன செஞ்சாங்க, இப்போ அவங்களோட விஷத்தை கக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் என்னென்ன விஷயத்தில் ரசூலுல்லாவை கஷ்டப்படுத்தினான். எதில் கஷ்டப்படுத்தினான்? முதலாவது யூத கோத்திரம் பனு குறைலா அனுப்பும் பொழுது ரசூலுல்லாஹ் ஜுப்பா பொக்கெட்டில் கை போட்டுக்கொண்டு வற்புறுத்தினான், இவங்களை தண்டிக்காதீங்க, மன்னிச்சுடுங்க, சாஃப்டாக நடந்து கொள்ளுங்க. நபி அவங்கள்ட முகம் மாறி அப்பையும் உடல்ல வற்புறுத்தி கொண்டு இருந்தான். இதொன்று நாங்கள் பார்த்தோம். ரெண்டாவது நாங்கள் பார்த்தோம் உஹதுடைய யுத்த காலத்தில் அங்கால 3000 பேர் இங்கால 1000 பேர் கண் எதிரே படை நிற்கும் பொழுதே அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் என்ன யுத்தம் செய்ய வந்த மாதிரியே, தற்கொலை பண்ண வந்த மாதிரி இல்லையா இருக்குது, அங்கால 3000 பேர் இருக்கிறாங்க, நாங்கண்டா திரும்பி போகிறோம் என்று எத்தனை பேரை கூட்டிகிட்டு போனார்? 300 முஸ்லிம்களை நிர்பந்தமான டைமில் விட்டுட்டு போயிட்டார். இது ரெண்டாவது. மூணாவது பனு நவீர் கோத்திரம் பயந்து பார்க்கிற நேரம் இவர் சப்போர்ட் கொடுத்தாரு. ரசூலுல்லாஹ் சொன்ன, நீங்களும் பயந்து மதீனா விட்டுட்டு போறீங்களே, நான் இருக்கிறேன் உங்களுக்கு, என்கிட்ட 2000 போர் வீரர்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு பிரச்சனைண்டா நான் பின்னால் அனுப்பேன் என்று அவர்களுக்கு தைரியம் கொடுத்தார். அடுத்தது நாலாவது அகல் யுத்தத்திலையும் சில முனாஃபிகீன்கள் எங்கட வீடு பாதுகாப்பு இல்லை என்று திரும்பி போனாங்களே, இதுலையும் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் ஈடுபட்ட. தொடர்ந்து இப்படி ஒவ்வொன்றிலையும் ஈடுபட்டு. ஏன்? அவனுக்கு என்ன பிரச்சனை? அவர் தலைவராக வாரதுக்கு இந்த மதீனால ரசூலுல்லாஹ் வந்ததோட ரசூலுல்லாவை செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த உஹதுல செஞ்ச இவன் அந்த மாறுபாட்டுக்கு பின்னால அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் ஒரு பழக்கம் இருந்துச்சு. அவன் முஸ்லிமா? வாயால முஸ்லிம், கல்பால முஸ்லிமா? இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ மிம்பருக்கு ஏறினாலும், இப்போ நாங்கள் மஹ்ஷர் ஓதுறோம் இல்லையா, இதை மாதிரி ஒரு வேலையை அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் செஞ்சு வந்தான். மஹ்ஷர் ஓதுறன்றது அல்லது அவன் என்ன செய்வான்டா, எலும்பி இதோ அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாரு, இவரை கொண்டு பாக்கியம் அடைஞ்சு கொள்ளுங்க, இவர் உண்மையான நபி, இங்கே விஷம்,
இங்க இருக்கிறது முழுக்க விஷம். இதை வச்சுக்கொண்டு இவர் நேரத்தோட வந்துட்டு நீங்கெல்லாம் வந்திருக்கிறீங்க, இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதர், கண்ணியமானவர், இவரால் தான் உங்களுக்கு கண்ணியம். எனவே இவர் சொல்றதை நல்லா காது கொடுத்து கேட்டுக்கொள்ளுங்க. மஹ்ஷர் ஓதுற மாதிரி இவர் ஸ்ரீதேவி எழுப்பி ஓதுற. இப்ப யோசிங்க, அட இந்த முனாஃபிக் இமாம் மிம்பருக்கு ஏற முந்தி வாரதா இருந்த எனக்கு வரையில தான். வாலிபர்கள் யோசிங்க, எங்க ஃப்ரெண்ட்ஸ் மார் செட்டில் எத்தனை பேர் ஜும்மா இடையில வார முடிய கிட்ட வர. இந்த முனாஃபிக் இவன் வெறும் நாக்கால மட்டும் நான் முஸ்லிம் என்று அறிவிச்ச இந்த முனாஃபிக்கு ரசூலுல்லாஹ் மிம்பருக்கு ஏற முந்தி இவனுக்கு பள்ளிக்கு வந்து நிக்கலும் என்றா இல்ல ஹசரத் பிஸி அது இது நினைச்சு கொள்ளுங்க. அந்த முனாஃபிக்கு கிடைச்ச பாக்கியம் எனக்கு இல்லை. அவனுக்கு நிக்கலும் எனக்கு நிக்க நசீபி இல்லை. பெற்றார்கள் யோசிங்க, அந்த முனாஃபிக்கு நிக்க கிடைச்சது என்ன மகனுக்கு நிக்க கிடைக்கிது இல்லைன்னா நசீபி இல்லை. நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், ஜும்மாவுக்கு இமாம் மிம்பருக்கு ஏறினதுக்கு பின்னால வந்தா என்ன ஜும்மா செல்லுபடியாகாது. அந்த ஹதீஸையும் சொல்லியே நான் சொல்லியிருக்கிறேன். ஹைரன். அப்போ இவங்க இப்படி ஆல்ரெடி இந்த விஷயங்களை செஞ்சு கொண்டிருந்தாங்க. இந்த உஹதுக்கு பிறகு இவன் எலும்பினால் அவன்ட கூட்டத்தாரை பெசாம உட்காரு, நீ எலும்பி கதைச்சதெல்லாம் போதும் உட்காரு, அவன்ட கூட்டத்தாரை உட்கார வச்சிருவான். அப்படி ஒரு முறை நடந்துச்சு. ஆனால் இவன் சூடா விட்டு வெளியில போயிட்டான். வெளியில போற நேரம் கேட்ல நின்று ஒருத்தர் சொன்னாரு, அடையப்பா அல்லாவுடைய தூதரோட கோச்சிட்டு நீ போறியா, போயிட்டு உட்காரு, அல்லாவுடைய தூதர் உனக்கு மன்னிப்பு கேட்பார். எனக்கு மன்னிப்பெல்லாம் யாரும் கேட்க தேவையில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு ஒரு மன்னிப்பும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நரப்படிச்சுட்டு போனவன் தான் அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல். இப்ப இந்த அல் முரைசி இந்த மருள் முஸ்தலத் என்ற யுத்தம் முடிஞ்சு போற வழியில ரெண்டு நிகழ்வு நடக்குது. ஒன்று, அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் என்ன செஞ்சானண்டா, நபியா வந்து இப்போ ஒரு கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க, கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் என்று மக்களை பிரெயின் வாஷ் பண்றான். என்ன பிரெயின் வாஷ் பண்றான்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சிருக்கிறாங்க ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. இதுல ரெண்டு பிரச்சனையை அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் கிளப்புறான். என்ன ரெண்டு பிரச்சனைண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இது எத்தனாவது கல்யாணம் இல்லை, நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டு போனேன். எத்தனாவது கல்யாணம்? இது 5வது கல்யாணம். அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் கேட்கிறான், இது அல்லாஹ் குர்ஆன் வசனம் இறக்கிக்கிற முஸ்லிம்களுக்கெல்லாம் 4 தான் முடிக்க இயலும் என்று, இவர் மட்டும் எப்படி 5 முடிப்பாரு? நபி அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சலுகை வேறு. அதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நிக்காஹுடைய தனித்தலைப்புல படிப்போம். இவன் பிரச்சனையை கிளப்புறான் எப்படி என்றா, இவர் மட்டும் எப்படி 5வது கல்யாணம் முடிப்பாரு? இது ஒரு பிரச்சனை. 2வது பிரச்சனை, இந்த ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா யாரு? நபி அவங்கட ஒரு அடிமை ஒன்று இருந்தாரே, யாரு? ஸைத் இப்னு ஹாரிஸ். அவரோட தான் எங்க போன கல்லடிப்பட்ட தாயிஃப் போன அவரோட தான். இந்த ஸைத் இப்னு ஹாரிஸ் த வைஃப் தான் ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க கல்யாணம் முடிச்சு ரசூலுல்லாஹ் கல்யாணம் முடிச்சு கொடுத்து ஸைத் இப்னு ஹாரிஸுக்கு ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள நபி அவங்க தான் கல்யாணம் முடிச்சு கொடுத்து வாழ்ந்துட்டு போனாங்க. போற நேரம் வந்து இவங்களுக்கு லைஃப் என்ன ஆகல, செட் ஆகல, டிவோர்ஸ் என்ற கட்டம் வந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த கேஸ் வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையும் அம்சிக் அலைக ஜௌஜக், உங்களோட வைஃபை நீ உங்களோட வச்சுக்கொள்ளுங்க, டிவோர்ஸ் கொடுத்துட வானம், பிரிஞ்சிட வானம், வச்சுக்கொள்ளுங்க என்று தான் அல்லாஹ் நபி அவங்களும் அவங்களுக்கு சொன்ன. இதையும் தாண்டி அவங்க டிவோர்ஸ் ஆக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம், டிவோர்ஸ் ஆகிட்டாங்க. அதைத்தான் இப்ப நபி அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, முடிச்சுக்கிறாங்க. ஏன் முடிச்சாங்க, எதுக்கு முடிச்சாங்கன்றத நிக்காஹுடைய தலைப்புல தனியா பார்ப்போம். இன்றைக்கு நாங்கள் இதை பார்த்துட்டு இருப்போம். இப்ப அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் என்ன பிரச்சனையை கிளப்புறாருன்னா, அன்றைக்கு அரபிகள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஸைத் இப்னு ஹாரிஸா அடிமையாக இருந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிமை விட்டு வளர்த்தெடுத்து கொண்டிருந்தாங்க. அந்த காலத்துல ஒரு பழக்கம் இருந்துச்சு, வளர்ப்பு மகன் சொந்த மகனை போல. ஒரு மகன் எடுத்து வளர்த்தா அது சொந்த மகன் தான், எல்லா சட்டமும் என்ற ஒரு பழக்கம் யார்கிட்ட இருந்துச்சு? அரபிகள்கிட்ட இருந்துச்சு. இவன் கிளம்பினான், இவர் சொந்த மருமகளை முடிக்கிற மாதிரி இல்லையா இது கதை. இவருடைய மகன், சொந்த மகன் இல்லை, வளர்ப்பு மகன், மகன் முடிச்சு அவர் டிவோர்ஸ் பண்ணினதை இப்ப இவரும் முடிச்சுக்கிறாரு. இது சொந்த மருமகளை முடிக்கிற மாதிரி இல்லையா?
அப்போ வளர்ப்பு மகன் சொந்த மகன் மாறி இல்லையா என்று இன்னொரு பிரச்சனை என்ன செய்யறான் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் பிரச்சனையை கிளப்புறான். பிரச்சனையை கிளப்பிட்டு அன்சாரிகளுக்கு சொல்றான், இவங்கெல்லாம் இழிவானவங்கப்பா, நாங்கள் இந்த போர் முடிஞ்சு மதீனாவுக்கு போனதோட இந்த இழிவான நபியையும் அல்லாஹ் நவுது பில்லாஹ் அல்லாஹ் பாதுகாப்போம், இந்த முஹாஜிர்களையும் எல்லாத்தையும் அனுப்பிடுவோம் என்று அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னும் சில கதைகளை கட்டினான். அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். இன்னொரு கதை கட்டினான்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு ஹாரிஸுடைய மனைவியாக ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிற நேரம் நபி அவங்க ஒரு தடவை அவ கண்டுட்டாங்க. கண்டு அவட அழகு ரசூலுல்லாவை ஈர்த்திச்சுது. இந்த கதை லேசிப்பட்ட கதை இல்லை. இந்த கதையுடைய தாக்கம் இன்று வரைக்கும் இருக்குது. இன்று வரைக்கும் இருக்குது இந்த கதையுடைய தாக்கம். இன்று வரைக்கும் சில எழுத்துகள் மூலமாக இருக்குது இந்த கதைகள். முனாஃபிக்குகளுடைய தலைவன் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் சொன்னது, ரசூலுல்லாஹ் இந்த அழகுல மயங்கிட்டாங்க. அதை சொட்டி மகன் பார்த்தாரு, நீ நபியை விட்டு கொடுப்போம் என்று அவர் வைஃபை விட்டு கொடுத்த என்று சொல்லி ஒரு கதையை அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் பரத்தினான். அதில் தாக்கம் 1447 வருஷம் தாண்டி இன்னும் சில இடங்கள்ல அந்த தாக்கம் இருக்குது, அந்த கதையுடைய தாக்கம். இதுதான் சொல்றது, கதைக்கும் பொழுது கதைச்சிடலாம், எதையும் கதைச்சிடலாம், புறவிக்கு மன்னிப்பும் கேட்கலாம் கேட்கணுமாக இருந்தா, ஆனால் அதில் தாக்கம் எங்கே போய்த்திருக்கும் என்று சொல்லலாம். அதனால தான் யாருக்கு எதை கதைக்கிறதாக இருந்தாலும் ஒன்றுக்கு 2 முறை அல்ல, ஒன்றுக்கு 100 முறை யோசிச்சு கதைக்கணும். வெற்றது ஒரு தடவை, அளக்கிறது 100 தடவை, 100 தடவை அளந்துட்டு சரியா வெற்றது வேறு. ஹைர், அந்த தாக்கம் இன்னும் இருந்துச்சு. அதில் ஒன்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்ற வதுஃபி ஃபீ நஃப்ஸிக, நீங்க உள்ளத்துல மறைச்சி வச்சது அல்லாஹ்க்கு தெரியும். சில 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 இமாம்கள் அந்த ரசூலுல்லாஹ் மறைச்சி வச்சிருந்தது இந்த கருத்தை போன்றவங்களும் இருக்கிறாங்க. என்னது இது, இவன் சொன்னது அவங்களோட அழகு கொஞ்சம் பட்டுருச்சுது. அல்லாஹ் சொல்றது என்னான்டா, நீங்க இவரை முடிச்சா இவங்க குழம்புவாங்க, இவங்கெல்லாம் அவங்கள விரட்டுவாங்க, என்ன நீங்க பயப்படுறீங்களே, இது அல்லாஹ்க்கு தெரியும். இது எந்த சூறால வார? சூரத்துல் அஹ்ஸாப்ல வார. குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஒரே ஒரு சஹாபியோட பெயர் என்ன? ஸைத். இந்த ஸைத், ஃபலம்மா கதா ஸைதும் மின்ஹா, ஸைத் ரலியல்லாஹு, அவங்க தானே அந்த ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க டிவோர்ஸ் பண்ணினா நபி அவங்களுக்கு அல்லாஹ் முடிக்க வச்சான். அப்போ இப்படி ஒரு பிரச்சனையை அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் கிளப்பி விட்டான். இது கொஞ்சம் கதையாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, போயிட்டு உரைசி என்ற இடத்துல இறங்கினாங்க. அந்த இடத்துல தண்ணி பிடிக்கிறது, தண்ணி சேகரிச்சு, என்ன நீண்ட பயணம் தானே, தண்ணி சேர்க்கிற இடத்துல ஒரு முஹாஜிருக்கும் ஒரு அன்சாருக்கும் இடையில கொஞ்சம் கிளேஷா வச்சு. இந்த முஹாஜிர் என்ன செஞ்சாரு, முஹாஜிரின்களே வாங்க, இவரனுக்கு அடிக்க வராரு. யார்? முஸ்லிம்கள் 2 பேரும். அந்த அன்சாரி கூப்பிட்டாரு, அன்சாரிகளே நீங்க வாங்க எனக்கு ஹெல்ப் கேட்டு. இப்போ இது ஒரு குரூப் இதாக மாற பார்த்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, நான் இருக்கும் பொழுது இந்த பழைய ஜாஹிலியா கால வார்த்தையை யூஸ் பண்ணி குளங்கோத்திரம் நீங்க முஹாஜிர் அன்சார் என்று பிரிஞ்சு போறீங்களா? நான் தான் உங்களுக்கு மத்தியில் இருக்கிறேனே என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அப்படி ஷேப் பண்ணிட்டாங்க. அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுக்கு இது கேள்விப்படுவது. இப்போ அவன் அன்சாரிகளை பார்த்து கேட்டான், உங்களுக்கு நல்லா தேவை, இடம் கொடுத்தீங்களே முஹாஜிர் என்று, தோட்டத்தை பிரித்து கொடுத்தீங்களே, வீட்டில் இடம் கொடுத்தீங்களே, என் சொத்துல ஹாஃப் தாரண்டு கொடுத்தீங்களே, உங்களுக்கு தேவை. அந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் பாவிச்ச வார்த்தை தான், யார் இவங்க? வந்தேரி குடிகள். அன்றைக்கும் சில ஊர்கள் இருக்கிற WW வந்தான் வரத்தான், சில ஊர்ல பாவிக்கிற வந்தான் வரத்தான் என்று. இது முதலாவது இவர் தான் பாவிச்ச. யாரு? அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல். யாரை பார்த்து பாவிச்ச? மக்கா முஹாஜிர்களை பார்த்து பாவிச்ச. இவங்கெல்லாம் வந்தான் வரத்தான், நீங்க தான் போட்டு போட்டு வளர்த்தீங்க இவங்களை. அவன் ஒரு உதாரணம் பாவிச்சான். ஒரு நாய அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் அந்த கெட்ட விஷமி பாவிச்ச வார்த்தை, நீங்க ஒரு நாயை நல்லா வளர்க்குறீங்க, நல்லா தின்ன கொடுத்து கொழுக்க வளர்க்குறீங்க, அந்த நாயை திருப்பி உங்களை கடிக்க வருவது.
அதை மாதிரித்தான் இது என்று சொல்லி அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் அந்த கெட்டவன், அந்த ஷைத்தான், அந்த விஷமி சொன்னான், என்னது, நீங்க தான் சாப்பாடு கொடுத்தீங்க, உங்களுக்கு தேவை இது, பார்த்தீங்க தானே என்ன நடக்குதுன்னு. அதனால மதீனாக்கு போனதுக்கு பின்னால நீங்க கொடுக்கறது எல்லாத்தையும் நிப்பாட்டுறீங்க, ஒன்றும் கொடுக்க வானம், அவங்க அவங்க நீங்க ஒன்றும் கொடுக்காட்டி உங்களை விட்டுட்டு வேற ஊருக்கு பேத்திடுவாங்க. இது ஒரு லேசிப்பட்ட கதை இல்லை. என்னோட அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் ஒன்று சேர்க்கிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி அவங்கள என்ன சகோதரத்துவ ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி வெளியிருந்து வந்த பிஸ்னஸ் க்ரௌடையும் இங்கே விவசாயம் செய்கிறவங்களையும் உள்ளங்கள் ஒன்றுபட்ட அளவுக்கு சேர்க்கிறன்றது லேசிப்பட்ட வேலை இல்லை. எங்களுக்கு வெளி மஹல்லாக்கு போய்த்து பார்த்தா வேலைங்க, எங்களுக்கு போட் தெரிவண்டு வந்தால் பெரிய பிரச்சனை. இவர் வந்தால் மறுத்தான எப்போ வந்து 25 வருஷத்துக்கு முந்தி அப்பையும் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் எவ்வளோ ஒரு பெரிய பாடுபட்டு இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இது கேள்விப்பட்டதோட சரியான ஆத்திரம். இப்பையும் சொன்னான், நாங்கள் மதீனாவுக்கு போகிறோம், இந்த இழிவானவங்களை எல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம், மதீனா விட்டும் க்ளீன் பண்ணுறோம் என்று சொல்லி அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் சொல்றான். ஏன் க்ளீன் பண்ணினாத்தே இவனுக்கு திருப்ப தலைவராக இலும், தலைமைத்துவம் இதுக்கு யாரு, அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சரியான ஆத்திரம். இந்த வார்த்தையை தான் சூரத்துல் முனாஃபிகூன்ல நாங்கள் வியாழக்கிழமையில ஓதுவோமே, யா அய்யுஹல் லதீன ஆமனு லா துல்ஹிக்கும், அதுக்கு முந்தின ஆயத்து யகூலூன லஇர் ரஜஅனா இலல் மதீனா லயுக்ரிஜன்னல் அஸ்ஸு மின்ஹல் அதல். இது அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் பாவிச்சது. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, உரைசி என்ற இடத்திலிருந்து நபி அவங்களை கேள்விப்பட்டதோட ஆத்திரம். உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் இவனை வெட்டி போடுறதுக்கு அனுமதி தாங்களே. நபி அவங்க சொன்னாங்க, உமர் வானம். கடைசிக்கு மக்கள் சொல்லுவாங்க, இந்த முஹம்மது அவர்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் அவரே அவர்ட கையால் வெற்றாரு என்று மக்கள் பேசிக்கொள்வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீரென்று சொன்னாங்க, இப்போ ரெடி ஆகுங்க, இப்போ நாங்கள் பயணத்தை தொடருவோம். ஆனால் நபி அவர்கள் பயணத்தை தொடரும் நேரம் கிடையாது. வளமையாக அந்த டைமில் நபி அவங்க பயணம் போரில்லை. ஸல்லல்லாஹு ஆத்திரம் என்ன செஞ்சாங்க, நீண்ட தூரம் இரவுல தொடங்கின பயணம் அடுத்த நாள் பகல் வரைக்கும் எங்கேயும் நான் ஸ்டாப், எங்கேயும் நிற்காம ஸல்லல்லாஹு அலைஹி போனாங்க. ஏன் போனாங்கண்டா, இப்போ நின்றாத்தனே கச்ச கச்ச கச்சன்னு இது வாய்க்கு வாய் போகுது, ஒரு பெரிய ஒரு சூழ்ச்சி நடக்குது, பெரிய ஒரு தூரம் கூட்டிகிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கிட்டா எல்லாரும் டயர்டில் தூங்கிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிகிட்டு போனாங்க. அப்படி கூட்டிகிட்டு போனாங்க எது வரைக்கும் என்றால் பெரிய ஒரு தூரம், அடுத்த நாள் பகலாகும் வரைக்கும். அப்போ அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் இப்போ சொன்ன விஷயத்தில் அவர்ட மகன் ஒன்று இருந்து, அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல்ட மகன், அவரோட பேரும் அப்துல்லா. அவர் கல்பால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் என்ன செஞ்சார், மதீனாக்கு போனதுக்கு பின்னால் மதீனாவுடைய என்ட்ரன்ஸில் நின்று கொண்டு வாழை உருவிக்கொண்டு பெத்த வாப்ப வாராரு, சொன்னார், ரசூலுல்லாஹ் சொல்லாமல் உன்னை உள்ளுக்கு எடுக்க மாட்டேன். யாருக்கு, வாப்பா தான், ஆனால் நீ முனாஃபிக், செய்யவள் இல்லை. வாப்பா தான், நீ ரசூலுல்லாஹ்க்கு எதிராக பேசினா நீ எனக்கு வாப்பா இல்லை. ரசூலுல்லாஹ் அனுமதி தராமன் உள்ளுக்கு விட மாட்டேன், வெட்டுவேன் என்று நபி அவங்க சொன்னாங்க. இல்லைல்ல அவர் விடுங்க என்று. திருப்பி கேட்டார், யார் ரசூலுல்லாஹ் இவனை வெட்டுறதா இருந்தால் எனக்கு தாங்க சான்ஸ். யார் கேட்குறது, எதுக்காக? இது இஸ்லாம், வேறொன்றும் இல்லை, இஸ்லாம் என்ற பிணைப்புல. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த நாள் பகலாகும் வரைக்கும் பெரிய ஒரு தூரம் பயணித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல அப்படி இறங்குறாங்க. எல்லாருக்கும் சரியான டயர்ட், நீண்ட தூரம் நான் ஸ்டாப் வந்ததுனால எல்லாரும் டயர்ட். இந்த யுத்தத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பழக்கம் இருக்கிற, யுத்தங்களுக்கு போகிற நேரம் மனைவிமார்கள் ஒருத்தர் துண்டு குலுக்கி போட்டு எந்த மனைவியோட பேர் வருவதோ அவங்கள கூட்டிகிட்டு போகிறது. இதில் வந்தது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களோட பெயரை தான் வந்த, அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். யுத்தத்துக்கு போகிறேன், எப்படி கூட்டிகிட்டு போகிற, இப்படி கைட்டால பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறேன்றதல்ல, கூட தண்டை ஒட்டகத்தில் தனக்கு பின்னால் வச்சு அந்த என்ன பேசி பேசி போகிறேன்றதல்ல. என்ன செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு தனி ஒட்டகம் செப்பரேட் பண்ணி அதுக்கு மேலே என்ன கூடாரம் மாதிரி அடித்து, முந்தி பல்லக்குன்னு சொல்லுவாங்களே அரச காலத்தில் ராணிகளை வச்சு, அந்த நாங்கள் ஜனாசா பாக்ஸை தூக்கிட்டு போகிற மாதிரி 4 கம்பை வச்சு 4 பேர் தூக்கிட்டு போகிறோம், இதை மாதிரி பல்லக்கொண்டை செஞ்சு ஒட்டகத்துக்கு மேலே வைக்கிற, அந்த பல்லக்கோடை தூக்கி இறக்குற, திருப்ப பல்லக்கோடை தூக்கி ஒட்டகத்தில் ஏற்றுற. இப்போ இந்த யுத்தத்துக்கு போயிட்டு இருந்தது யார், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா.
எத்தனை வயது? இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு 12 வயது. எத்தனை வயது? பாப்பமார் யோசிங்க, உங்களோட 12 வயசு மகளை நீங்கள் யோசிச்சுக்கொள்ளுங்க. 12 வயது முடிக்கலுமா ஏலதா சயின்ஸ் என்ன சொல்லுது அதெல்லாம் நான் பேசல. தாராளம் தாராளம். இன்றைக்கு உலக நாடுகளில் நடந்துட்டு இருக்குது. ஆனால் மாஷா அல்லாஹ் சேத்த மட்டும் யாருக்கு பூசுறாங்க? பெரிய ஒரு திரையை போட்டு முஸ்லீம்கள் அந்த முடிச்சாங்க, எங்கேயோ ஒன்று முடிச்சதெல்லாம் காட்டிட்டு இருக்கிறாங்க. சயின்டிஃபிக்கலாக 7 மாண்டா ஒரு பெண் பருவ வயதை அடைஞ்சு கருமுட்டை வளர தொடங்கிருச்சுதுன்னா அவருக்கு ஃபேமிலி லைஃப் சேர்ந்து வாழலாம். ஹைர். அந்த கால அரபிகள்கிட்டே சின்ன வயசுல முடிக்கிற பழக்கம் இருந்துச்சு. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட அந்த பல்லக்க என்ன செஞ்சாங்க? அப்படி தூக்கி கீழே வச்சாங்க. எல்லாரும் டயர்டில் இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாஷ்ரூம் போகணும். அப்படி போயிட்டு வாஷ்ரூம் தேவையை முடிச்சுட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய அந்த அந்த கூடாரத்தை நோக்கி வாராங்க. உள்ளுக்கு வந்துட்டு கழுத்தை பிடிச்சி பார்க்குறாங்க. ஒருத்தர்கிட்ட இரவலுக்கு சொந்த மாலையும் இல்லை. ஒருத்தர்கிட்ட இவங்களோட சகோதரி ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் நான் ரசூலுல்லாவோட நான் என் ஹஸ்பண்டோட நான் இன்றைக்கு ஒரு பயணம் போகிறேன், எனக்கு செயின் ஒன்று இல்லை, உங்களோட மாலையை கொஞ்சம் தாரீங்களா, நான் போட்டுட்டு போயிட்டு வந்து தாரேன் என்று ஆசையாக கேட்டுட்டு போட்டுட்டு வந்த மாலையை காணோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க? அதை தேடி 2வது முறை போனாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 2வது முறை போனது யாருக்கும் தெரியாது. போயிட்டு அவங்களோட மாலையை தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூடாரத்துக்கு வந்தா ஒத்தரும் இல்லை. அந்த இடத்துல இருந்து எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. பயணம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த சம்பவத்தை சொல்லும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நான் அதுள்ளுக்கு இருந்தேனா இல்லையா என்றது அவங்களுக்கு தெரியும். ஏன் தெரியாதென்றால் நான் மெலிஞ்சொரு பொம்புல. எத்தனை வயசு? 12 வயசு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நான் மெலிஞ்ச பொம்புல, நான் உள்ளுக்கு இருந்தாலும் இல்லாட்டியும் காற்று மாதிரி விளங்காது தூக்கி வச்சிருவாங்க. எனவே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்குறாங்க, ஒத்தரும் இல்லை, சொந்த ஊரில் இல்லை, சொந்த ஊரும் இல்லை, வெளியில் மதீனாவுக்கு வார பயணம். இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சரி நான் எப்போ நான் இல்லைன்னு கேள்விப்படுறோம் அப்போ என்ன தேடி வருவாங்க தானே, என் ஹஸ்பண்ட் வருவார் தானே என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அப்படி ஒரு கல்லில் சாஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தூக்கம் போயிட்டுருச்சு, தூங்கிட்டாங்க. சின்ன புள்ள. இப்போ சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு இன்னைக்கு வாராங்க. அப்போ அவங்க போகலையா? இதுக்கு 2 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று, அவர் கொஞ்சம் டிலே, அவர் கொஞ்சம் அவரது வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் மொல்ல ஆறி அமர்ந்து போகிறதுக்கு டிலே ஆகிட்டார். அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கனைக்கு நின்றாலும் ஒருத்தரை நியமிப்பாங்க, நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்துட்டு வாங்க, யார் சரி என்ன சரி திங்ஸை மிஸ் பண்ணிட்டு போகிறாங்களா அதை நீங்கள் சேகரிச்சுட்டு வாங்கன்னு பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தரை நியமிப்பாங்க. அப்போ சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து ஆயிஷா நஹி தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் சொல்லல, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், ரசூலுல்லாஹ்ட மனைவியே என்ற வார்த்தையை பாவிச்சாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் மீது சத்தியம் விட்டு சொல்றாங்க, சஃப்வான் என்கிட்ட வேற ஒன்றும் பேசல, நாங்க 2 பேரும் எந்த ஒரு வார்த்தையை கூட பரிமாறிக்கொள்ளல. சஃப்வான் ஹிஜாபுடைய ஆயத்து, முகத்தை மறைக்கணும் என்ற ஹிஜாபுடைய ஆயத்து இறங்க முந்தி என்ன கண்டிருந்ததனால நான் ரசூலுல்லாஹ்ட வைஃப்ன்றதை விளங்கி கொண்டாங்க. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல முஸ்லீம்கள் இருந்துட்டு போனாங்க, ரசூலுல்லாஹ்ட வைஃபும் கூட வந்த இப்போ ஒன்று மிஸ் ஆயிருந்தா ரசூலுல்லாஹ்ட வைஃபா தான் இருக்கணும். அவர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், ரசூலுல்லாஹ்ட மனைவியே என்ற சத்தத்துக்குத்தான் நான் முழிச்சேன் என்று 12 வயது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. ஒன்றும் பேசல்ல. சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்தை கொண்டு வந்து அப்படி ஒட்டகத்தை உட்கார வச்சுட்டு இவர் ஒட்டகத்துக்கு முன்னுக்கு போயிட்டார். ஒரு லேடி ஏற போறா, பின்னுக்கு சைடில் நின்று இருக்கையில் அதை யாரா இருந்தாலும், அதுவும் ரசூலுல்லாஹ்ட மனைவி. ரசூலுல்லாஹ்ட மனைவி என்றா உம்முஹாத்துல் முஃமின்களின் தாய். அவங்களை யாருக்கும் கல்யாணம் முடிக்கலாம். ரசூலுல்லாஹ் மௌத்தா போன போறோம் யாருக்கும் கல்யாணம் முடிக்கலாம், எங்களுக்கெல்லாம் உம்மா மாதிரி. அப்போ சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்தை உட்கார வச்சுட்டு இவங்க முன்னுக்கு போயிட்டாங்க. ஏறுங்கண்டும் சொல்லலை, இவர் ஏறுங்கண்டும் சொல்லலை. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒட்டகத்துக்கு மேலே ஏறினாங்க. என்ன கூடாரம் தான் போயிட்டு இருந்துச்சு, பல்லக்கு இல்லையே, அதைத்தான் தூக்கிட்டு போயிட்டாங்களே.
ஒட்டகத்துக்கு மேலே வாராங்க. சஃப்வான் இப்னு முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒட்டகத்துடைய கயிறை பிடிச்சிட்டு கொஞ்சம் முன்னுக்காவி ஒட்டகத்துடைய கயிறை பிடிச்சிட்டு அவங்க போறாங்க. இதை கண்டுட்டான் கேடுகட்டவன். யாரு? உபய் இப்னு சலூல். ஏன்னா அவன் எங்கெங்கெல்லாம் பாவிக்கலுமோ அங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணி கொள்றேன், எப்படி சரி விரட்டணும், எப்படி சரி இழிவாக்கணும் என்று இந்த கட்டினான் கதையை. இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சஃப்வானோட தவறாக நடந்து கொண்டுட்டு இப்ப 2 பேரும் தனிச்சு வந்து கொண்டிருக்கிறாங்க. வரலாற்றில் லேசிப்பட்ட வார்த்தை அல்ல. சில வார்த்தைகள் வரலாற்று பிழை, வரலாறையே அதிர வைக்கும் பிழை. இப்ப இந்த கதை அப்படி பரவிட்டு இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஒரு செய்தியும் தெரியும். இவன் சொன்னான், இவங்க 2 பேரும் தனிய வாரத்தை நான் கண்டேன். தனிய வாரத்தை தான் கண்டேன். இன்னைக்கு நிறைய பேர் இந்த பழக்கம் இருக்குது. என்ன ஒண்டை கண்டோனைக்கு அதை மாஷா அல்லாஹ் கண்டது தலையை மட்டும், பொடியை வச்சு கையை வச்சு காலை வச்சு எல்லாம் வச்சு டிசைன் பண்ணி இப்படியாமே அப்படியாமே வானம். ஒருத்தர் பிழை செஞ்சதாக காதுக்கு வருவதா? நீங்கள் என்ன தெரியுமா நினைங்க, அவரோட சிச்சுவேஷன் என்னவோ யாருக்கு தெரியும். அவர்கிட்ட ரோடால் எனக்கு போகலாம், எனக்கு பத்துவா கொடுக்கலதே. அவர் என்ன சிச்சுவேஷனில் என்ன பிழையை செஞ்சாரோ அல்லாஹு அலம், அல்லாஹ் வர பாதுகாக்கட்டும், அல்லாஹ் வர மன்னிக்கட்டும். கதைகளை பேசி பேசி பலூன் மாதிரி ஊதவானம். இந்த அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் இந்த கதையை கட்டி விட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சரியான ஆத்திரமடை. ஏண்ட வைஃபுக்கு, அதுவும் யார்த மகள்? ஆருயிர் தோழர், குகை தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட பிஞ்சு மகள் 12 வயது. அவக்கு போயிட்டு இவன் இப்படி கதையை கட்டுட்டானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோட மதீனாவுக்கு போயிட்டு சேர்ந்தாங்க. மதீனாவுக்கு போன பிறகும் கதை நிற்கிது இல்லை. நிறைய சமூகத்தில் நிறைய கதை அப்படித்தானே, மாச கணக்கோடும் வருஷ கணக்கோடும் சில கதைகள். 2 வருஷத்துக்கு பிறகு கேட்குறான் அப்படியாமே இப்படி. அதெல்லாம் முடிஞ்சு வாப்பா, முடிஞ்சு கதை முடிஞ்சு, எப்பயோ முடிஞ்சு. பஸ் போயிட்டு சேர்ந்து முடிஞ்சு. இங்கே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஹைர் மதீனாவுக்கு போன பிறகும் கதை பரவுது. அப்படியாம் இப்படியா. சஹாபாக்களும் கதைக்க தொடங்கிட்டாங்க. சில சஹாபாக்களும் ஆயிஷா நாயகி அப்படியாமே இப்படியாமே என்று சஹாபாக்களும் கதைக்க தொடங்கிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க போனதோட சுகம் இல்லை, அவங்களுக்கு போனதோட காய்ச்சல். கூடாரத்தில் அவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு செய்தி தெரியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க, கதையும் பேய்த்துட்டு இருக்குது, வஹையும் வார மாதிரி இல்லை. சஹாபாக்கள்கிட்ட மஷூரா கேட்டாங்க, அலியே உங்களோட மஷூரா என்ன, இப்படி ஒரு கதை பரவிட்டு இருக்குது. அலி ரலியல்லாஹுன்னு கொஞ்சம் பட்டும் படாமையும் சொன்னாங்க, ரசூலல்லாஹ் ஐஷா இல்லாட்டி வேற பெண்கள் மதீனால இல்லையா? இது ஆயிஷா நாய் கடைசி வரைக்கும் தாக்கம் இருந்துச்சு. ஒரு கொமெண்ட்ஸ் இல்லாட்டி நாங்கள் ஒரு வேர்டை கொடுக்குறன்றது ஒன்றுக்கு பல தடவை யோசிக்கணும். இது ஆயிஷா நாகிட கடைசி காலம், ரசூலுல்லாஹ்ட வஃபாத் வரைக்கும் ஆயிஷா நாகிட அந்த தாக்கம் இருந்துச்சு. அது வேறு வேறு சம்பவங்கள் அது விளங்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் உமரே நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்கள் நபி, ஒரு நபிக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு மனைவியை தரமாட்டான். எனவே ஆயிஷா தூய்மையான பொம்பளை தான். ஒரு நபிக்கு அல்லாஹ் ஒரு பிழை செய்யக்கூடிய ஒருத்தர மனைவியாக தரவே மாட்டான் என்று சொன்னாங்க. இதுதான் தண்ட கணவனுக்கு கொடுத்திருந்த அந்த வீட்டுள்ளுக்கு, அந்த மக்கபராக்கு கொடுத்திருந்த இடம். அடுத்தது கொடுத்தது யாருக்கு? தண்ட வாப்பக்கு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த 2 கபரும் இருக்கும் பொழுதே இவங்க அதுலுக்கு புலங்குவாங்க, உடுப்பு மாற்றுவாங்க, சத்தமா சலாம் சொல்லுவாங்க. உமர் கேட்கிறாரு, நான் தவிர எனக்கும் அங்க கிடைக்குமா? ஏலாண்டு சொல்லி கொள்ளலாம். என்னை பத்தி நல்ல ஒரு வேர்ட் கொடுத்தவர் இல்லையா இவர்? உமர் வந்துட்டா தண்ட ஃப்ரீடம் பறிக்கப்படும். இப்படின்னு திரையை போட்டுட்டு நான் அங்கிட்டு போறதை குறைச்சி கொள்ளணும் என்றது இவங்களுக்கு தெரியும். என்றாலும் என்னை பத்தி நல்ல ஒரு வேர்ட் கொடுத்தவர் இல்லையா அவர்? நல்ல ஒரு ரிப்போர்ட் கொடுத்தவர் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் வருஷக்கணக்கு காலம் தாக்கம் செலுத்தும். எனவே 1-9 முறை 100 முறை யோசிச்சு பேசுறது. அப்போ நபி அவங்களோட நடத்தியில கொஞ்சம் வித்தியாசம் விளங்குது. வளமைய மாதிரி ஆயிஷா என்ன ஏது வருத்தமான்ற அந்த அன்பு ஆயிஷா நாய்க்கு கிடைக்கிது இல்லை. கதவை திறந்து கேட்குறாங்க, பக்கத்தில் இருந்த பொம்புலட்ட கேட்குறாங்க, ஆயிஷாக்கு எப்படி அந்த நேரடியாக நபி அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்களும் இல்லை. ஆயிஷா நாய்க்கு யோசனை என்ன அது நடக்குதுன்னு. அப்போ கிட்ட இருந்தது உம்மு மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹா.
இவங்களுக்கு விளப்பம். ஏன்னா இவங்களோட மகனும் சேர்ந்து தான் இந்த கதையை கதைக்கிறார். மகன் மிஸ்தாஹ். இப்போ ஆயிஷா நாயகிய பாத்ரூம் தேவைக்காக அந்த பொம்புல கொண்டு போகிற நேரம் அந்த உம்மு மிஸ்தாஹ் அவள் சாரியில் அவள் உடுப்பில் அல்லது மரக்கொப்பில் மாட்டிப்பட்டு கீழே உளுந்துட்டா. உளுந்ததோட பதுவா செஞ்சா, மிஸ்தாஹ் நாசமாக போட்டும் என்று. மிஸ்தாஹ் யார்? அவட புள்ள. அவட புள்ளைக்கு பதுவா, மிஸ்தாஹ் நாசமாக போட்டும் என்றா உள்ளத்திலிருந்து வந்தது. ஏன்னா மிஸ்தாஹம் இந்த கதையை பறந்துட்டு இருக்கிறானே என்ற ஆதங்கம் இந்த உம்மாக்கு இருந்துச்சு. ஆயிஷா நாய் கேட்டாங்க, நீங்கள் ஏன் உளுந்ததுக்கு மிஸ்தாஹ் நாசமாகட்டும் என்றீங்க? அவர் சாதாரண ஆள் இல்லை, பத்ரில் கலந்து கொண்ட சஹாபி, பத்ர் சஹாபியை பற்றி அப்படி பேச வேணும் என்று. இப்போ இவ கேட்டா, ஆயிஷாவே உங்களுக்கு செய்தி ஒன்றும் தெரியா போலன்னா, இப்படி வெளியில் மக்கள் கதைச்சு கொள்றாங்களே, எந்த மகனும் மிஸ்தாஹம் சேர்ந்தல்லையா இதை பரத்தி கொண்டு இருக்கிறான் ஆயிஷா, உங்களுக்கு தெரியாதா என்றதோடு தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விஷயம் விளப்பமாகுது. ஓஹோ, இதனால தான் ரசூலுல்லாஹ் இன்னும் எனக்கு சரியா முகம் தரலையோ. போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இது கேட்டாங்க, நான் இந்த உம்மை ஊடு போகணும், உம்மோட ஊடு போகிறதுக்கு அனுமதி தாங்க. ஒவ்வொரு பெண்ணுக்கும் கணவன், ரெண்டாவது யாரு? உம்மா. இன்னொரு பிரச்சனை வந்தா கணவன்கிட்ட சொல்றது, கணவனோடையும் பிரச்சனையா இருந்தா அந்த பெண் எங்க இருக்கிறது சலாமத்து இல்லை, உம்மோட்டுக்கெல்லாம் போகப்படாது, இருந்தா இருக்கணும், நாமா போல சொன்னா கேட்கணும், சும்மா விதண்டாவாத புடிவாதம் எடுக்கப்படாது. அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா அந்த பெண்ணுக்கு அடைக்கலம் அதுதான். உம்மா வீட்டுக்கு போனா, போயிட்டு உம்மா இப்படி ஒரு கதை பரவுதான் உங்களுக்கு தெரியுமா? உம்மா சொன்னா, ஓம்மா எனக்கு தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒன்றும் இல்லை, அவங்க இதை புறவிக்கு ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, நான் என்ன செஞ்சேன், நான் ரூம் கதவை சாத்திட்டு நான் அப்படி பெட்டில் விழுந்து அழுதேன். 2 இரவும் 1 பகலும் நான் அழுதேன். முந்தினண்டு அந்தில ஆரம்பிச்ச அழுக அடுத்தண்டு பகலையும் தாண்டி அடுத்தண்டு இரவு விடியும் வரைக்கும் 2 நாள் தொடராக அழுதேன். நான் நினைச்சேன் என் ஈரல் வெடிச்சு நான் மௌத்தாகிடுவேனோ தெரியா என்ற அளவுக்கு அழுதேன். இதை நாங்கள் எங்கட வைஃபை வச்சு யோசிக்கவானோம், ஏன்னா 12 வயசு சின்ன பிள்ளைய வச்சு யோசிங்களே, வாலிபர்கள் யோசிக்கிறேன், என்ன 12 வயசு தங்கச்சிட இடத்திலிருந்து யோசிங்களே. அது இப்படி ஒரு கதை பரவி இருக்குது. ஹஸ்பண்டும் முகம் தாராறு இல்லை, உம்மா அப்பவும் சொல்றாங்க, ஓம்மா எங்களுக்கு தெரியும் என்னதான் செய்ய என்று விளங்குது இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு 2 நாள் தொடர் அழுக, சாப்பிடல, தொடராக ஏங்கி அழுகுறாங்க. இப்போ யாருக்கும் என்ன ஆறுதல் சொல்றேன்னு விளங்குது இல்லை. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வந்தாங்க. வந்து ஏற்கனவே நொந்து உடைஞ்சு போயிட்டு இருக்கிற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா எனக்கு இப்படி எல்லாம் மெசேஜ் கிடைச்சிது, இப்படி நீங்கள் இப்படி நடந்து கொண்டெல்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆயிஷா, ஃபைன் குந்தி பரீஆ, நீங்கள் எந்த பிழையும் செய்ய இல்லை என்றா ஃபஸயுப்ரிஉகல்லாஹ், அல்லாஹ் உங்களை பரிசுத்தப்படுத்துவான் என்று சொல்லி போட்டு, ஆயிஷா நீங்கள் என்ன சரி தவறு செஞ்சிருந்தால் ஃபஸ்தக்ஃபிரில்லாஹ், எப்படி அடே சாதாரண பாவம் இல்லை, பெரும் பாவத்தொண்டை இட்டு கட்டிருக்கிறாங்க தண்ட மாப்பிள்ள. இப்போ நீங்கள் யோசிங்களே, அட ஏண்ட ஒய்ஃப்ட போயிட்டு இப்படியெல்லாம் மக்கள் கதைக்கிறாங்க, எனக்கும் கொஞ்சம் உண்மை மாதிரித்தான் விளங்குது, உண்மைண்டா தௌபா செஞ்சு கொள்ளும், கவலையில் செத்து போய் திருவாவே எப்படி முகத்தை பாப்பா அதுக்கு போகிறோம். இது 35 வயசு வைஃப் இல்லை, 12 வயசு சின்ன புள்ள. ஆயிஷா நீங்கள் பிழை செஞ்சிருந்தா அல்லாட்ட தௌபா செஞ்சு கொள்ளுங்கண்டா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா திரும்பி உம்மாவையும் வாப்பாவையும் பார்த்து, என்ற பெற்றார்களே, என் கணவனுக்கு நீங்கள் அவருக்கு பதிலளிக்க மாட்டீங்களா என்று கேட்கும் பொழுது உம்மா வாப்பா சொன்னாங்க, அவர் அல்லாஹ்வுடைய தூதரேம்மா, நாங்கள் என்ன அவருக்கு பதிலளிக்கிற? முதல் நம்பிக்கை கணவனும் போச்சு, 2வது நம்பிக்கை உம்மா வாப்பா என்று அந்த இடமும் போச்சு. ஒரு 12 வயசு சிறுமியாக கற்பனை பண்ணி பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, உங்களுக்கு ஆக்கள் கதைச்சி நீங்கள் எல்லாரும் நம்பிட்டீங்க, கதைக்கு மேலே கதை வர உங்களோட உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சிருச்சுது. எனக்கு வேறொன்றும் சொல்றதுக்கு இல்லை. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாப்பா யாரு?
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, குர்ஆனுடைய வசனம், ஃபஸபுருன் ஜமீல், அழகான பொறுமை, அழகான பொறுமை, வல்லாஹுல் முஸ்தஆன், அல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன். எனக்கு இந்த வேர்டை அந்த யூசுப் நபியோட கவலையில அந்த வாப்பா சொன்ன வார்த்தையை தவிர இந்த சொல்றதுக்கு வேற எதுவும் இல்லை என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தேம்பி தேம்பி அழுகுறாங்க. மாப்பிள்ளையும் இருக்கிற, அம்மா அப்பாவும் பார்த்துட்டு இருக்கிற, என்ன செய்யறன்றது விளங்குது இல்லை. இப்போ கொஞ்ச நேரம் போக அல்லாஹு தஆலா சூரத்து நூர்ல 10 வசனங்கள் அல்லாஹ் 7 வானத்துக்கு மேலிருந்து அல்லாஹ் இறக்கினான். இன்னல்லதீன ஜாஉ பில்லிஃப்க் உஸ்பத்தும் மின்கும். இந்த கெட்ட செய்தியை அவதூற பரப்பினது ஒரு கூட்டம் தான். லா தஹ்சபூஹு ஷர்ரன் லக்கும். அது கெடுதி என்று நினைக்கவானம், அதிலையும் நலவிருக்குது என்று அல்லாஹ் ஒரு வசனம் அல்ல 10 வசனங்கள் அல்லாஹ் இறக்கினான். நபி அவங்க சொன்னாங்க, ஆயிஷா சுப செய்தி பெற்றுக்கொள்ளுங்க, 7 வானத்துக்கு மேலிருந்து அல்லாஹ் அவங்களை பரிசுத்தப்படுத்திட்டான். உடனே உம்மா சொன்னா, மகளே எழும்பி போ ரசூலுல்லாஹ்ட்ட. நான் போக மாட்டேன். பெண், இந்த பெண் என்ற தன்மை இருக்கும். நான் போக மாட்டேன், ரசூலுல்லாஹ் வரட்டும் என்னிடத்தில். என்ன நான் இவ்வளவு சொல்லியும் நீ பாவம் செஞ்சிருந்தா ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொன்னாங்களே, அந்த சரியான சந்தோஷத்திலையும் ஒரு ரோஷத்தை காட்டுறாங்க. நான் எழும்பி போக மாட்டேன், ரசூலுல்லாஹ் எனக்கிட்ட வரட்டும் என்று சொல்லி இந்த அவதூற பரப்பினதுல 3 சஹாபாக்களுக்கு கசையடி கொடுக்கப்பட்டுச்சு. அவதூறு பரப்பின 80 கசையடி. அதுல ஒன்று மிஸ்தஹ், அந்த பத்ர் சஹாபி மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவது ஹஸ்ஸான் ரலியல்லாஹு அன்ஹு. மூணாவது ஹம்னா பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா. யார் அது? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு வைஃப். உஹத் யுத்தம் முடிஞ்சு போகும் பொழுது உன கணவன் மௌத்துமா, உன தாய் மாமா மௌத்து ஹம்சா, நான் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் மௌத் என்று சொன்ன அந்த ஹம்னா பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களுக்கு 80 கசையடி கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலுக்கு அடிக்கல. சஹாபாக்கள், இவனுக்கு அடிங்களே, யார் இவன் தானே மூல காரணம், இவன் தானே. நபி அவங்க சொன்னாங்க, உலகத்துல தண்டனையை கொடுத்துட்டா அல்லாஹ் மறுமையில தண்டனையை கொடுக்க மாட்டான். சஹாபாக்களுக்கு உலகத்துல கொடுத்தா மறுமையில நல்லா இருக்கட்டுமே. இவனுக்கு உலகத்துல தண்டனை கொடுத்தா மறுமையில தப்பிக்கொள்வான், மறுமையில எல்லாம் சேர்த்து வச்சு அல்லாஹ் கொடுப்பான் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு எப்ப அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் எழும்பினாலும் என்னமாலும் பேச பார்த்தாலும் அவன்ட கூட்டமே அடிச்சு உட்கார வைக்க முக்காது, திரும்பி பேசப்படாது, நீ ஒன்றும் பேசப்படாது என்ன அடிச்சு உட்கார வைப்பாங்க. நபி அவங்க கேட்பாங்க, உமரே அன்றைக்கு கேட்டீங்களே இவனை கொலை செய்யவாண்டு, நீங்க அன்றைக்கு இவனை கொலை செஞ்சிருந்தா இவங்களோட கூட்டம் எங்களோட கோவிச்சிருப்பாங்க, இப்ப அவங்களே அடிச்சு உட்கார வைக்கிறாங்க என்று சொன்ன நேரம் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னதான் இருந்தாலும் உங்களோட முடிவு தான், உங்களோட ஹிக்மத்து தான் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க. நான் நேரத்தை கருத்தில் கொண்டு அவசரமாக இந்த சம்பவத்தை முடிச்சேன். ஆழமாக படிப்போம் என்றா கண்ணால கண்ணீர் வரும். அவ்வளவு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸும் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் 7 வானத்துக்கு மேலிருந்து இறக்கினான். ஆயிஷா சொன்னாங்க, நான் பிழை செய்யல, ஆனா அல்லாஹ் நான் பிழை இல்லைன்றதை விளங்கப்படுத்துவான்னு நினைச்சேன். ஆனா 7 வானத்துக்கு மேலிருந்து குர்ஆன்ல கியாமம் வரைக்கும் ஓதக்கூடிய 10 வசனத்தை இந்த ஆயிஷா, இந்த 12 வயசு ஆயிஷாக்காக அல்லாஹ் இறக்குவான் என்று நான் நினைக்கல. இந்த அல்லாஹ் மட்டும் தான் எனக்கு உதவி செஞ்சான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க. ஹைரன், இன்றைக்கு இதை முடிச்சோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நபி அவர்களுடைய திருமணம் இருக்குது, அதை பார்ப்போம். அங்கே ஹுதைபியாக இருக்குது. தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நடக்கக்கூடிய வகுப்புகளை தொடராக கலந்து கொண்டு பார்த்து ரசூலுல்லாஹ்வுடைய சீராவை முழுமையாக விளங்குறதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக.